வெல்கம் டு பிஜே எஜுகேஷன் டிஎன்பிஎஸ்சி பிஇஓ எக்ஸாமுக்கான மேத்தமெட்டிக்கல் ஆப்டிடியூட் கிளாஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் நம்பர்ஸில் ப்ரைம் அண்ட் காம்போசிட் நம்பர் தான் பார்க்க போகிறோம். அதாவது பகா எண் மற்றும் பகு எண் பற்றின ப்ராப்ளம்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ப்ரைம் நம்பர்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும், காம்போசிட் நம்பர்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். ப்ரைம் நம்பர்னா பகா எண். இதில் பார்க்கும்போது 2 ஃபேக்டர்ஸ் தான் இருக்கும். ஒரு நம்பருக்கு 2 ஃபேக்டர் மட்டும் இருந்ததுன்னா அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ப்ரைம் நம்பர்னு சொல்லுவோம். அந்த 2 ஃபேக்டர் என்னென்ன, ஒன்று 1, இன்னொன்று அதே நம்பர் வந்ததுன்னா அதுதான் என்னது, ப்ரைம் நம்பர். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தா 13 13ஓட ஃபேக்டர்ஸ்னு பார்க்கும்போது 1 and 13 வருதா. இந்த மாதிரி 2 ஃபேக்டர்ஸ் மட்டும் இருந்ததுன்னா அது என்ன சொல்லுவோம், ப்ரைம் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ 13 சொல்லலாம், 11 சொல்லலாம், 7 சொல்லலாம், 5, 3, 2 கூட என்னது ப்ரைம் நம்பர் தான். அடுத்தது காம்போசிட் நம்பர்னா மோர் தென் 2 ஃபேக்டர்ஸாக இருந்ததுன்னா அது காம்போசிட் நம்பர், அதாவது பகு எண்ணுன்னு சொல்லுவோம். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தா 15ஓட ஃபேக்டர்ஸ் என்ன, 1, 3, 5, மோர் தென் 2 ஃபேக்டராக இருக்குது. அதனால இது என்னது காம்போசிட் நம்பர். பர்ஃபெக்ட் நம்பர் இருக்குது. பர்ஃபெக்ட் நம்பர்னா என்ன, அதை நிறைவு எண்ணுன்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா செவ்விய எண்ணுன்னு சொல்லுவாங்க. பர்ஃபெக்ட் நம்பர்னு சொல்லும்போது ஒரு நம்பரோட ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் சம் பண்ணி ஆட் பண்ணி பார்க்கும்போது வரக்கூடிய ஆன்சர் சேம் நம்பராகவே வரும். அந்த மாதிரி வந்ததுன்னா அந்த நம்பர் என்ன சொல்லலாம், பர்ஃபெக்ட் நம்பர்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 6 எடுத்துக்கலாம். 6ஓட ஃபேக்டர்ஸ் ஃபஸ்ட்டு எழுதிடலாம். 6ஓட ஃபேக்டர்ஸ் என்ன, 1, 2, 3. ஓகே, இது என்ன பண்ண போகிறோம், நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் எடுத்துகிட்டு வந்து இண்டிவிஜுவலாக ஆட் பண்ணுறோம். அப்போ 1 + 2 + 3ன்னு ஆட் பண்ண என்ன கிடைக்குது, சேம் 6 தான் கிடைக்குது. ஸோ அப்போது 6ன்றது என்னது, பர்ஃபெக்ட் நம்பர். ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் என்ன சொல்லலாம், பர்ஃபெக்ட் நம்பர்னு சொல்லலாம். அடுத்தது ட்வின் ப்ரைம், இரட்டை பகா எண்கள். பேர் ஆஃப் ப்ரைம் நம்பர் ஹூஸ் டிஃபரன்ஸ் இஸ் 2. ஸோ ஒரு பேர் ஆஃப் ப்ரைம் நம்பர் எடுக்கும் போது அதோட டிஃப்ரென்ஸ் 2 வந்ததுன்னா அதுதான் ட்வின் ப்ரைம்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பார்த்தா 5, 7 இருக்கா. ஸோ 7ல் 5 மைனஸ் பண்ண என்ன வரும், நம்மளுக்கு 2 வரும். அப்போ இந்த மாதிரி ஒரு பேர் ஆஃப் ப்ரைம் நம்பர் எடுத்துட்டு அதை டிஃப்ரென்ஸ் பண்ணி பார்க்கும்போது வரக்கூடிய ஆன்சர் 2 இருந்ததுன்னா அந்த பேர் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் என்னன்னு சொல்லலாம், இரட்டை பகா எண்கள்னு சொல்லலாம். அடுத்தது என்ன, ப்ரைம் ட்ரிப்ளெட், பகா மூன்றன் தொகுதி. இப்போ நம்ம டபுளெட் மாதிரி பார்த்தோமா, இது வந்து ட்ரிப்ளெட். ட்ரிப்ளெட்னா என்ன, அதே மாதிரி தான். ஸோ இந்த 3 - 5 பண்ணும்போது 2 கிடைக்குதா, அப்புறமா 5 - 7 பண்ணும்போது 2 கிடைக்குதா. இந்த மாதிரி 3 நம்பர்ஸோட டிஃப்ரென்ஸும் நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 2 கிடைக்கும். அப்போது 2 கிடைச்சதுன்னா அது என்னது, ப்ரைம் ட்ரிப்ளெட். இங்கே இந்த 3, 5, 7 இருக்கு இல்லையா. ஸோ இதுதான் என்னது, ஒன்லி ப்ரைம் ட்ரிப்ளெட். இந்த மாதிரி வேறு எந்த நம்பரும் கிடையாது. ஸோ இது என்னது, ஒரு ரேர் நம்பர், ப்ரைம் ட்ரிப்ளெட். நெக்ஸ்ட் டிவைசிபிலிட்டி ரூல், வகுப்படும் விதி பார்க்கலாம். ஸோ இந்த டிவைசிபிலிட்டிக்கெலாம் சம் ரூல்ஸ் இருக்குது, அது என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எந்தெந்த நம்பர்லாம் 2ஆல் டிவைட் ஆகும், 3ஆல் டிவைட் ஆகும், அது பார்த்துக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு டிவைசிபிலிட்டி பை 2. எந்தெந்த நம்பர்ஸ்லாம் 2ஆல் டிவைட் ஆகும், யூனிட் டிஜிட். ஒரு நம்பரோட யூனிட் டிஜிட்டில் இந்த மாதிரி ஈவன் நம்பர்ஸ்லாம் வந்ததுன்னா அந்த நம்பர் டெஃபினட்டாக 2ஆல் டிவைட் ஆகும். என்னென்ன நம்பர், 0, 2, 4, 6, 8. இந்த நம்பர்ஸ்லாம் வந்ததுன்னா கன்ஃபார்மாக அந்த நம்பரை என்ன பண்ணலாம், நம்மளால் 2ஆல் டிவைட் பண்ண முடியும். ஸோ இது எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இதோட யூனிட் டிஜிட் என்ன, 8 வந்திருக்கு. அப்போது 8 வந்து 2ஆல் டிவைட் ஆகும் இல்லையா. ஸோ அதனால் என்ன, இது டிவைசிபிலிட்டி பை 2, கரெக்ட். அடுத்தது 3ஆல் எந்தெந்த நம்பர் டிவைஸ் ஆகும், அது என்ன வந்து எக்ஸாம்பிள் ரூல்ஸ் என்னன்னு பார்க்கலாம். சம் ஆஃப் இட்ஸ் டிஜிட் இஸ் டிவைசிபிள் பை 3. ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, அந்த நம்பரை வந்து இண்டிவிஜுவலாக ஒரு சம் பண்ணி பார்த்தோன்னா வரக்கூடிய ஆன்சர் 3ஆல் டிவைட் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் 96 இருக்கா. 96 9 + 6ன்னு எடுத்துக்கிட்டோமா. அப்போ ஆட் பண்ணால் 15 கிடைக்குதா. 15 வந்து 3ஆல் டிவைட் பண்ண முடியுமா. அப்போது இந்த 96 என்ன, divisible by 3. Next 4. எந்தெந்த நம்பர்லாம் 4ஆல் டிவைசிபிள் ஆகும்,
லாஸ்ட் 2 டிஜிட் டிவைசிபிள் பை 4 ஒரு பெரிய நம்பராக கொடுத்துருக்காங்க. அந்த பெரிய நம்பரில் லாஸ்ட் 2 டிஜிட் மட்டும் எடுத்து பார்த்து 4ஆல் டிவைட் ஆகுமா ஆகாதான்னு பார்க்கணும். இப்போ 492ன்னு கொடுத்துருக்கா, இந்த 92 மட்டும் எடுத்து 4ஆல் டிவைட் ஆகுமா இல்லையான்னு பார்க்கணும். இது வந்து லாஸ்ட் 2 டிஜிட் சப்போஸ் 0வாக இருந்ததுன்னா என்ன பண்ணலாம்? ஸோ டைரெக்டாகவே அது என்னது, லாஸ்ட் 2 டிஜிட் 0வாக இருந்ததுன்னா டைரெக்டாகவே அது டிவைசிபிள் பை 4 தான். அடுத்தது டிவைசிபிள் பை 5 எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? யூனிட் டிஜிட்டில் 0 இல்லைன்னா 5 இருக்கும். இப்போ இந்த நம்பர் பார்க்குறோம். இந்த நம்பரோட யூனிட் டிஜிட் அதாவது லாஸ்ட் ஒன்ஸ் பிளேஸில் என்ன இருக்குது? 5 இருக்குது. ஓகே, 5 என்ன? டிவைசிபிள் பை 5. ஓகே, இங்கே லாஸ்ட்டு யூனிட் டிஜிட்டில் 0 இருக்குது, அதனால் இதுவும் என்னது? டிவைசிபிள் பை 5. அடுத்தது டிவைசிபிள் பை 6ஆ இல்லையான்னு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? ஸோ 6ஆல் டிவைட் ஆகிற எல்லா நம்பரும் 2ஆலையும் டிவைட் ஆகணும், 3ஆலையும் டிவைட் ஆகணும். ஒரு நம்பர் கொடுத்துருந்தா அந்த நம்பர் போத் 2 and 3ஆல் டிவைட் ஆனால் மட்டும்தான் 6ஆல் டிவைட் ஆகும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் 138 இருக்கா, இது வந்து 2ஆலையும் டிவைட் ஆகும், 3ஆலையும் டிவைட் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் இந்த நம்பரும். அடுத்தது 8ஆல் டிவைட் ஆகுதா இல்லையான்னு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? லாஸ்ட் 3 டிஜிட் 8ஆல் டிவைட் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணாலே நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகே, லாஸ்ட் 3 டிஜிட் 2992 இருக்கா, இந்த லாஸ்ட் 3 டிஜிட்டை மட்டும் டிவைட் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 8ஆல் டிவைசிபிள் ஆகுது. சப்போஸ் நம்பர்ஸ் இல்லாமல் 3மே 0வாக இருந்தாலும் என்ன, அது டெஃபினட்டாக 8ஆல் டிவைசிபிள் ஆகும். 2 0 மட்டும் இருந்ததுன்னா அது 4ஆல் டிவைசிபிள் ஆகும். 3 டிஜிட் இருந்ததுன்னா 3 டிஜிட்டுமே 0வாக இருந்ததுன்னா அது 8ஆல் டிவைட் ஆகும். அடுத்தது 9ஆல் டிவைட் ஆகுதா இல்லையான்னு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? ஸோ ஒரு நம்பர் கொடுத்துருந்தா அந்த நம்பரோட டிஜிட் எல்லாம் எடுத்து சம் பண்ணி பார்த்துட்டு வந்த ஆன்சரை 9ஆல் டிவைட் பண்ண முடியுதா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். அப்படி வந்ததுன்னா அது என்னது? டிவைசிபிள் பை 9. எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 9 5 6 7 இருக்கா, இது எல்லாத்தையும் இண்டிவிஜுவலாக எடுத்து ஆட் பண்ணுறோமா? அப்படி ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்குது? 27 கிடைக்குது. ஓகே, 27 இஸ் டிவைசிபிள் பை 9. கரெக்ட். அடுத்தது இப்போது இந்த 9ஆல் டிவைசிபிள் ஆச்சுன்னா அது டெஃபினட்டாக 3ஆலும் டிவைசிபிள் ஆகும். அடுத்தது 10. ஸோ 10 ஈஸி. லாஸ்ட் டிஜிட் என்னவாக இருக்கணும்? யூனிட் டிஜிட் 0வாக இருக்கணும். அப்படி 0வாக இருந்தாலும் அது என்னது? டிவைசிபிள் பை 10 தான். அதே சமயம் அந்த நம்பர் 5ஆலையும் டிவைட் ஆகும். அடுத்தது 11. ஸோ 11 தான் கொஞ்சம் வந்து கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. என்ன சொல்கிறாங்க? ஒரு பெரிய நம்பர் கொடுத்துருக்காங்க, அந்த நம்பரோட ஆல்டர்னேட் நம்பரை எல்லாம் எடுத்து செப்பரேட்டாக ஆட் பண்ணிவிட்டு மைனஸ் பண்ணோன்னா வரக்கூடிய நம்பர் என்னவா டிவைட் பண்ண முடியும்? 11ஆல் டிவைட் ஆச்சுன்னா அது டிவைசிபிள் பை 11ன்னு சொல்லலாம். அப்படி இல்லைனா 0 வந்தாலும் வந்து அது டிவைசிபிள் பை 11ன்னு சொல்லலாம். ஓகே, இங்கே ஒரு நம்பர் இருக்குது, எடுத்துக்கலாம். இந்த நம்பர் என்ன பண்ணுறோம்? இந்த நம்பரோட ஆல்டர்னேட்டிவ் நம்பர் வந்து செப்பரேட்டாக எடுத்துக்கிறோம். என்ன? 2 எடுத்துக்கிறோம். 6 9. ஓகே, 2 + 6 + 9 மைனஸ் ரிமைனிங் இருக்க நம்பர் என்ன? 5 + 7 + 5. இதெல்லாம் ஆட் பண்ணால் என்ன கிடைக்குது? ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணால் என்ன கிடைக்குது? 17 கிடைக்குது. அதே மாதிரி 5 + 7 + 5 ஆட் பண்ணாலும் என்ன கிடைக்குது? 17 கிடைக்குது. ஸோ இது மைனஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு 0 கிடைக்குது. அப்போது ஒரு நம்பரை இந்த மெத்தடில் நம்ம சப்ராக்ஷன் பண்ணி பார்க்கும்போது 0 வந்தாலோ இல்லை 11ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர் வந்தாலோ அது என்னது? டிவைசிபிள் பை 11 தான். ஸோ இப்போ நம்ம ரூல்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஸோ சம்ஸுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு சம், த நம்பர் 87846 இஸ் டிவைசிபிள் பை என்னன்னு கேட்குறாங்க. இது நம்ம தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். 87846 என்ற எண்ணானது டேஷ் வகுக்கப்படும். எந்த எண்ணால் வகுக்கப்படும்? என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க? 2 3 11 ஆல் ஆஃப் தீஸ்னு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும்? ஒரு ஆப்ஷனாக எடுத்து இந்த நம்பரால் டிவைட் பண்ணி பார்க்கணும். இப்போ 87846 டிவைசிபிள் பை 2ஆ இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? லாஸ்ட் டிஜிட் என்னவாக இருக்கணும்?
ஈவன் நம்பராக இருக்கணும். ஓகே, லாஸ்ட் டிஜிட் என்னவா இருக்கீங்க 6 ஈவன் நம்பராக இருக்குது. ஸோ டிவைசபிள் பை 2. ஓகே, அடுத்தது என்ன, டிவைசபிள் பை 3யா இல்லையான்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், இந்த நம்பர் எல்லாம் எடுத்து வந்து அதோட டிஜிட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறோம், செப்பரேட்டாக ஆட் பண்ணுறோம். அப்படி ஆட் பண்ண என்ன கிடைக்குது, 33 கிடைக்குது. ஓகே, 33 டிவைடட் பை 3யா, 3ஆல் டிவைட் பண்ண முடியுமா, அப்போ முடியும். ஸோ இந்த நம்பர் 3ஆலையும் டிவைசபிள் ஆகுது. அடுத்தது 11ஆல் பண்ண முடியுமா இல்லையான்னு செக் பண்ணலாம். 11ஆல் பண்ண முடியுமா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணும், அதோட அல்டர்னேட்டிவ் நம்பர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து செப்பரேட்டாக ஆட் பண்ணி அப்புறமா லாஸ்ட்டில் என்ன பண்ணாத சப்ராக்ஷன் பண்ணும். இப்படி பண்ணும்போது 8 8 6 மைனஸ் 7 4 இருக்குது. ஓகே, இதை ஆட் பண்ணும்போது 22 கிடைக்குது, இதை ஆட் பண்ணும்போது 11 கிடைக்குது, இது சப்ராக்ட் பண்ணால் 11 கிடைக்குது. ஸோ 11 வந்ததுன்னா அது டிவைசிபிள் பை 11 தான். அப்படி பார்க்கும்போது இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஷனுமே கரெக்ட். ஸோ ஆல் ஆஃப் தீஸ் தான் இங்கே ரைட்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். I am a 2-digit prime number and sum of my digit is 10. I am also one of the factors of 57. Who am I? நான் ஓர் ஈரிலக்க பகா எண். எனது இலக்கங்களின் கூடுதல் 10. மேலும் நான் 57 என்ற எண்ணின் ஒரு காரணி ஆவேன். நான் யார்? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, I am a 2-digit prime number. நான் வந்து ஒரு 2 டிஜிட் ப்ரைம் நம்பர்னு சொல்கிறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு க்ளூ. அடுத்தது என்ன, சம் ஆஃப் மை டிஜிட் இஸ் 10. ஸோ என்னுடைய நம்பர் 2 நம்பர் இருக்கு இல்லையா, அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும், 10 கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன க்ளூ கொடுத்துருக்காங்க, ஐ எம் ஆல்சோ ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் 57. 57ஓட ஒரு ஃபேக்டரும் நான் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த நம்பர் நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், ஃபஸ்ட்டு இந்த க்ளூ எடுத்துக்கலாம். 2 நம்பர் ஆட் பண்ணால் 10 வருதுன்னு கிடைக்கிறாங்க. அப்போ எந்தெந்த நம்பர்லாம் ஆட் பண்ணும்போது 10 கிடைக்கும், அதுவும் வந்து என்னவாக இருக்கணும், ப்ரைம் நம்பராக இருக்கணும். ஸோ ப்ரைம் நம்பராக இருக்கக்கூடிய 2 டிஜிட் நம்பர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 10 கிடைக்கிறது. என்னென்ன வருது, 19 37 73 கிடைக்குது. ஓகே, இது மூணுத்தில் அடுத்த க்ளூ என்ன, 57ஓட ஒன் ஆஃப் த ஃபேக்டராக இருக்கும். இதில் 57ஓட ஒன் ஆஃப் த ஃபேக்டர்னால் என்னென்னா 19 தான் வரும். இப்போ இதுக்கு ரைட் ஆன்சர் என்ன, 19. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர் இஸ் நாட் அ ப்ரைம்? பின்வருவனவற்றுள் எது பகா எண் அல்ல? இங்கே கொடுத்துருக்கக்கூடிய 4 ஆப்ஷனில் எது வந்து ப்ரைம் நம்பர் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. இந்த 53 ப்ரைம் நம்பர் தான், 97 ப்ரைம் நம்பர் தான், 71 ப்ரைம் நம்பர்ஸ் தான். ஏன்னா இந்த 3 நம்பருக்கும் என்ன, 2 ஃபேக்டர் தான் இருக்குது. ஒன்று 1, இன்னொன்று அதே நம்பர். ஆனால் 92க்கு மட்டும் எத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்குது, மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் இருக்குது. என்னென்ன, 1 2 4 23 46, இதெல்லாம் வந்து அதோட ஃபேக்டர்ஸ். ஸோ மோர் தென் 2 ஃபேக்டர்ஸாக இருக்கனால இங்கே 92 தான் என்ன, ப்ரைம் நம்பர் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட், த சம் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் 27 இஸ் 27 என்ற எண்ணின் காரணிகளின் கூடுதல் கேட்டிருக்காங்க. அதாவது இந்த 27 இருக்கு இல்லையா, இதோட ஃபேக்டர்ஸ் எடுத்து ஆட் பண்ணி பார்க்கும்போது வரக்கூடிய ஆன்சர் என்னவா இருக்குன்னு கேட்குறாங்க. ஓகே, 27ஓட ஃபேக்டர்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு செப்பரேட்டாக எடுத்து எழுதிக்கலாம். 27ஓட ஃபேக்டர்ஸ் என்ன, 1 3 9 27. ஓகே, இதெல்லாம் ஆட் பண்ணுறோம். அப்படி ஆட் பண்ணும்போது வரக்கூடிய ஆன்சர் என்ன வருது, 40. அப்போ என்ன ரைட்டான ஆன்சர், 40 இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்தது, இஃப் த நம்பர் 6354*97 இஸ் டிவைசிபிள் பை 9, தென் வேல்யூ ஆஃப் இந்த ஸ்டாரோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அந்த நம்பர் எடுத்துக்கலாம். என்ன சொல்லியிருக்காங்க, டிவைசிபிள் பை 9ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 9ஆல் டிவைசிபிள் ஆகுதா இல்லையான்னு பார்க்குறதுக்கு என்ன பண்ணணும், அந்த நம்பரோட இண்டிவிஜுவல் டிஜிட்டலாக எடுத்து ஆட் பண்ண போகிறோம். ஓகே, அப்படி ஆட் பண்ணால் என்ன கிடைக்குது, 34 ப்ளஸ் இந்த ஸ்டார் கிடைக்கிது. ஓகே, 34 ப்ளஸ் இந்த ஸ்டார் வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா அது 9ஆல் டிவைசிபிள் ஆகுதா இல்லையான்னு தெரியும். ஓகே, அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா ஆப்ஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்க, 2 4 6 7 கொடுத்துருக்காங்க. ஒரு நம்பராக எடுத்துகிட்டு வந்து இங்கே ஆட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்கிது, 34 ப்ளஸ் 2 பண்ணால் 36 கிடைக்கிது. 36 டிவைடட் பை 9 வந்து ரைட்டு ஆகும். ஏன்னா
4 வரும் ஆன்சர். இப்போ இதுக்கு என்ன நம்மளுக்கு ஆன்சர் 2 தான் ரைட் ஆன்சர். சப்போஸ் நம்ம இந்த 4 வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகிடும் 38 ஆகிடும். 38 வந்து 9ஆல் டிவைட் பண்ண முடியாது. சப்போஸ் 6 ஆட் பண்ணாலும் 40 ஆகிடும். 7 ஆட் பண்ணாலும் 41 ஆகிடும். ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாம் என்னது 9ஆல் டிவைட் ஆகாது. ஸோ 2 இஸ் த இங்கே ரைட் ஆன்சர்.